திமுக மாணவர் அணி செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜீவ்காந்தியின் பதவி பறிக்கப்பட்டதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன. ராஜீவ்காந்தி பெண்களிடம் அநாகரிகமாக பேசியதாக ஸ்கிரீன்ஷாட் பகிரப்பட்டு வந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு குறித்து அவரே விளக்கம் அளித்திருப்பது கவனிக்கத்தக்கது. திமுக மாணவர் அணி செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை அப்பொறுப்பிலிருந்து விடுவித்து கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். மற்றொரு அறிக்கையில் திமுக மாணவர் அணி துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் வீரமணி என்ற பெண் கழக மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவின் முக்கிய பிரிவான மாணவரின் செயலாளர் மாற்றப்பட்டு இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வந்தவர் ராஜீவ்காந்தி. மிக குறுகிய காலகட்டத்திலேயே கட்சியின் முக்கிய பிரிவாக கருதப்படும் தமிழக மாணவர் அணியின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். தொடர்ந்து கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வந்தார். திமுக சார்பில் தொலைக்காட்சி விவாத மேடை தொடங்கி கருத்தரங்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் விருந்தினராக ராஜீவ்காந்தி பங்கேற்று வந்தார். சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக களப்பணிகளை முழுவீச்சில் செய்து வந்த அவர் அண்மையில் திமுக சார்பில் அந்த தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தார். கட்சி தலைமைக்கும் நெருக்கமாக இருப்பதால் அவர் கோரிய தொகுதியில் நிச்சயம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில்தான் மாணவர் அணி செயலாளர் எனும் வலுவான பொறுப்பிலிருந்து கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜீவ்காந்தி பதவி பறிக்கப்பட்டதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. அவர் தலைமைக்கு நெருக்கமாக தன்னை காட்டிக்கொண்டு டெண்டர் விவகாரம் முதல் பல்வேறு விஷயங்களில் நேரடியாக தலையிட்டது, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் மோதல் என பல காரணங்கள் கூறப்பட்டன. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி பெண்களிடம் அநாகரீகமாக பேசியதாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்றும் பகிரப்பட்டது. இது திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தன் மீதான விமர்சனங்களுக்கு ராஜீவ்காந்தி விளக்கம் அளித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் மாற்று கருத்து இருப்பின் கொள்கை ரீதியில் விவாதிக்கலாம், சண்டையிடலாம். ஆனால் என்னை வீழ்த்த இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு பொய் செய்தியை $10 கிரிப்டோ செலுத்தி உருவாக்கும் அளவிற்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். யாருக்கு என் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் வந்து கொலை கூட செய்யுங்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளை வாரி வீசி வீழ்த்த நினைப்பது அதைவிட கொடூரமானது என்று கூறியுள்ள அவர், நான் ஒருபோதும் ஒருவரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை எனவும் அந்த அவதூறு என்னை வீழ்த்தாது, தொடர்ந்து ஒலிக்கும் என் பெருங்குரல் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவின் முக்கிய பிரிவுகளில் நடக்கும் இவ்வாறான பதவி பறிப்புகள் கழக உடன்பிறப்புகளை உற்று நோக்க வைத்துள்ளது.